ஹாய் குட்டீஸ், இது உங்கள் பிரியா. நாம் இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டான கதையை பற்றி பார்க்க போகிறோமா. ஸ்வீட்டான கதைன்னா ஆமாம், இன்னைக்கு நம்ம சாக்லேட் பற்றி பார்க்க போகிறோமா. ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோமா. உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா? யாருக்கு தான் சாக்லேட் பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா சாக்லேட்டு. இன்னைக்கு நாம் சாக்லேட் கதையை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாங்களா? கதைக்குள்ளே போகலாங்களா? ஒரு ஊரில் ரிஷின்னு ஒரு ஸ்மார்ட்டான க்யூட்டான ஒரு பாய் இருந்தாங்களாம். அவங்க பாட்டி கூட வசித்து வந்தாங்களாம். ரிஷி பாட்டி கூட ரொம்ப ஹாப்பியாக விளையாடுவாங்களாம், சமத்தாக இருப்பாங்களாம், அழகாக ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்களாம், அழகாக சமத்தாக படிப்பாங்களாம். ஒரு நாள் என்னாச்சுன்னா, ரிஷிக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல் ஆசை வந்துச்சான். அப்போது பாட்டிக்கிட்ட, பாட்டி எனக்கு இப்போ சாக்லேட் வேணும், பாட்டி சாக்லேட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போது பாட்டி சொன்னாங்களாம், இப்போது நைட் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப அன்டைமாக இருக்குது, கடையெல்லாம் மூடி இருக்கும், அதுவும் நாம் வசிக்கிறது இந்த சின்ன கிராமம், இதில் நம்ம கடைக்கு சாக்லேட் கடையெல்லாம் ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது, அங்கே போய் தான் நம்ம வாங்கணும், அதனால காலையில் உங்களுக்கு வாங்கி தரேன் பாட்டி அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் ரிஷி என்ன பண்ணிட்டாங்களா, சின்ன பையன்ல சாக்லேட் சாப்பிடணும் போல் ஆசை வந்துடுச்சு. உடனே இல்லை, எனக்கு இப்போவே சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போது பாட்டி சொன்னாங்களாம், சரி நீங்கள் கஷ்டப்படாதீங்க, பாட்டிக்கு கேண்டி எப்படி செய்யறதுன்னு தெரியும், நான் வீட்லேயே உங்களுக்கு ஒரு கேண்டி செஞ்சு தரேன், நீங்கள் அதை சாப்பிட்றீங்களா, அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்களா. உடனே ரிஷி, பாட்டி அப்போனா எனக்கு செஞ்சு தாங்க, நான் அந்த கேண்டி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு பாட்டி கேண்டி செஞ்சாங்களாம். அப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ ரிஷி, பாட்டி நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு பாட்டி கேண்டி செய்கிறப்போ ரிஷி அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். பாட்டி அவங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப அழகான ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சுகர்லாம் போட்டு ஒரு கேரமல் கேண்டி மாதிரி பண்ணாங்களாம். அதுலேயும் வந்துட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு, கேஷ்யூ அதான் முந்திரி, அப்புறமா வேர்க்கடலை இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு க்ரன்ச்சியாக சாஃப்டான ஒரு கேண்டி மாதிரி பண்ணாங்களாம். அப்புறம் அந்த கேண்டியை பண்ணிவிட்டு பாட்டி என்ன பண்ணாங்களாம், ரிஷிக்கு வந்துட்டு கேண்டி கொடுக்குறப்போ அது ஒரு மாதிரி சாக்லேட் கவரில் நம்ம கவர் மாதிரி ரேப் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு கேண்டி இல்லை சாக்லேட் சாப்பிட்ற ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்ணாங்களாம், தோட்டத்தில் இருக்க வாழை இலையை கட் பண்ணி அதுக்குள்ளே குட்டி குட்டியாக கட் பண்ணி கேண்டி எல்லாம் வச்சு சாக்லேட் ரேப் மாதிரி பண்ணி கொடுத்தாங்களாம். அதை வாங்கி சாப்பிட்ட ரிஷி அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிடுச்சான். அது சாப்பிட்ட உடனே அந்த சாக்லேட்டு ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக, அப்படியே ஸ்வீட்டாக க்ரன்ச்சியாக, அப்படியே ஒரு கேரமல் டேஸ்ட்டோட அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட்டாங்களாம். அந்த சாக்லேட்டு சாப்பிட்டுட்டு, பாட்டி ரொம்ப நல்லாயிருக்கு பாட்டி கேண்டி, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டாங்களாம். அப்புறம் ரிஷி என்ன பண்ணாங்களாம், நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த கேண்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்து, இது எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்த கேண்டின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தாங்களாம். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் இந்த எல்லா கேண்டியை வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், நாளைக்கும் கொண்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த ரிஷி பாட்டிக்கிட்ட, பாட்டி என் ஃப்ரெண்ட்ஸுங்க இன்னும் கேட்குறாங்க, எனக்கு இன்றைக்கும் செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். சரின்ட்டு பாட்டி என்ன பண்ணாங்களாம், அப்போது லாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாங்க, நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணாங்க, இப்போ புது விதமாக ரைசின்ஸ் எல்லாம், அதாவது எப்படின்னா ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தாங்களாம். ஸோ அதுவும்
அதுவும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிஷிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சான். பாட்டி இது வித்தியாசமாக பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கொண்டுட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்களாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சாப்பிட்டு பார்த்துட்டு ஓ இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போது ஒரு நாள் ரிஷிக்கு பிறந்த நாள் வந்தப்போ அப்போ வந்துட்டு பாட்டி சொன்னாங்களாம், உனக்கு என்ன சாக்லேட் வேணும் நான் வாங்கி வைக்கிறேன், ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுன்னப்போ ரிஷி சொன்னாங்களாம், இல்லை பாட்டி எனக்கு நீங்கள் செய்கிற கேண்டி தான் பிடிச்சிருக்கு, எனக்கு கேண்டி செஞ்சு கொடுங்க, நான் அதையே ஸ்கூலுக்கு என் பர்த்டே ஸ்வீட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சான். அவங்க சந்தோஷமாகி கேண்டியெல்லாம் நிறைய பண்ணி கொடுத்தாங்களாம். அதை கொண்டுட்டு போய் ரிஷி ஸ்கூலில் அவங்க டீச்சருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்களாம். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி இவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க பாட்டியை அப்ரிஷியேட் பண்ணாங்களாம். அப்போது ஒரு நாள் ரிஷியோட ஸ்கூலில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஒரு பெரிய விஐபியாக அவங்க ஸ்கூலுக்கு வந்திருந்தாராம். அப்போது அவர் ஸ்கூலில் எல்லாருக்கும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒன்று கொடுத்தாராம். அந்த விஐபி யாருன்னா ஒரு பெரிய ஹோட்டல் பிஸ்னஸ் ஓனராக ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க ஹோட்டல்ஸை பிரான்ச்சஸ் வச்சுருக்காராம். ஸோ அவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறப்போ நாங்கள் வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்போம், அந்த செய்கிற அந்த ஃபுட்டை நாங்கள் ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் நிறைய டெவலப் ஆகி இப்போது பெரிய ஹோட்டல் ஆகி அதுக்கப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்குறோம், எப்படிலாம் நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எப்படிலாம் நாங்கள் பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாராம். மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி கொடுத்தாராம். அதை கேட்ட ரிஷிக்கு டக்குன்னு அவங்க பாட்டி செய்கிற கேண்டி தான் மைண்டில் ஞாபகம் வந்துச்சான். இன்னும் ரிஷி என்ன யோசிச்சாங்களா, சரி நம்மளும் நம்ம பாட்டி செய்கிற கேண்டியை வச்சு ஒரு பெரிய கேண்டி ஷாப்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தாங்களாம். அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே பாட்டிக்கிட்ட சொன்னாங்களாம், பாட்டி இந்த மாதிரி ஸ்கூலில் ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்தாரு, நம்மளும் நம்மளோட செய்கிற கேண்டியை வச்சு ஷாப்பு நடத்தி நம்ம பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்களாம். அப்போ பாட்டி சொன்னாங்களா, இல்லை ரிஷி இதுக்கு என்ன பண்ணணும், பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இப்போ ஏதோ பாட்டி சும்மா வீட்டில் ட்ரெடிஷ்னலாக கற்றுக்கிட்டது, அதனால் கொஞ்சம் பண்ணுறேன். அது பெரிய பிஸ்னஸாக பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக வரணும், அப்புறமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னாங்களாம். அப்போது ரிஷி சொன்னாங்களா, பாட்டி நான் கொஞ்சம் பெரியவனாக ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இந்த கேண்டியை வச்சு நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ பாட்டி சொன்னாங்களாம், சரி நீங்கள் பண்ணுங்கள், அப்போ பாட்டியும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என்னென்ன சப்போர்ட் பண்ணமும் பண்ணுறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா ரிஷி கொஞ்சம் ஓரளவுக்கு படித்து முடித்து வளர்ந்ததுக்கப்புறமா அவங்க பாட்டி, ஏன்னா ரிஷிக்கு தெரியும் எப்படிலாம் பாட்டி கேண்டி செய்வாங்க, பாட்டியோட அந்த கேண்டி மெத்தடை வச்சு கிராணி கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிராணி கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேண்டி ஷாப் ஓப்பன் பண்ணாங்களாம் அந்த மெத்தடை வச்சு. ஸோ அப்போ இந்த கடைக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். எல்லா குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கேண்டி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான். ஏன்னா இந்த கேண்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா, ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றா, ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒன்றா. அப்போ எல்லாருமே லைக் பண்ணி வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்களாம். ஸோ அப்போ அந்த கேண்டியை எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸ் பெருசாகி நிறைய கேண்டி ஷாப்ஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ நிறைய இடத்துல கிராணி கேண்டி ஷாப்புன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாராம். அப்போ பிஸ்னஸ் பண்ணுறப்போ ரிஷிக்கு அப்போ ஒன்று தோணுச்சான், ஏன்னா நிறைய கடை வச்சுட்டாங்கல்ல, அவருக்கு நிறைய இன்கம் வர ஆரம்பிச்சுதான். இப்போ நிறைய இன்கம் வர ஆரம்பித்தப்போ ரிஷிக்கு இன்னொரு ஆசையும் இருந்துச்சான். இது வெறும் கிராணி கேண்டியாக இல்லாமல் ஒரு பெரிய கிராணி சாக்லேட் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாராம். ஸோ அப்போ என்ன ஆச்சா, அவர் என்ன பண்ணாரா, ஒரு பெரிய சாக்லேட் ஃபேக்ட்ரி ஒன்று ஓப்பன் பண்ணாராம். அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு பேர் கிராணி சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு பேர் வச்சாராம். அதுக்குமே கிராணியோட பேர் தான் வச்சாராம்.
அதுக்கப்புறமா அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா அப்படியே சாக்லேட் ஃபவுண்டைன் மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்குமா, ரிவர் மாதிரி சாக்லேட் போயிட்டு இருக்குமா, அப்புறமா கலர் கலராக வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குமா, அவ்வளோ சாக்லேட்ஸ் வந்துட்டு அங்கே இருக்குமா. ஸோ அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் பார்க்க நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களாம் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை பார்க்க. ஏன்னா ரிஷி என்ன பண்ணுவாராம், ஸ்கூல்ஸுக்கெல்லாம் போய் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாராம். அப்போ எப்படி அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் பர்சன் கொடுத்தாரு, அதே மாதிரியே இவர் பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாராம். ஸ்கூல்ஸுக்கெல்லாம் ஃப்ரீ என்ட்ரி கொடுப்பாராம் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு. எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ரீயாக வந்து அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணிவிட்டு ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியில் வரும்போது எக்ஸிட் ஆகிறப்போ ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சாக்லேட் கொடுப்பாங்களாம். அந்த சாக்லேட்டில் கிரானி கேண்டின்னு சொல்லிட்டு அந்த கேண்டீஸும் இருக்குமா. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுவாங்களாம். அப்போது ஒரு நாள் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு அந்த பிஸ்னஸ் மேன் இருந்தார்ல, ஸ்கூலில் வந்து ஸ்பீச் கொடுத்தாரே, அவர் வந்தாராம். அவர் வந்தப்போ அவரை பார்த்துட்டு, ரிஷி நீ உங்களுக்கு என்ன தெரிய வாய்ப்பில்லை, ஆனால் எனக்கு உங்களை தெரியும் அப்படின்னு சொன்னாராம். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் அப்போ ரிஷி சொன்னாங்களாம், நான் தான் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியோட ஓனர். நீங்கள் வந்துட்டு நான் சின்ன வயசில் ஸ்கூலில் இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்தீங்க. அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு கிரானி கேண்டின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி செய்கிற கேண்டியை வச்சு ஒரு கேண்டி ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணி அதில் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ சாக்லேட் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அது கேட்டதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சான். ஏன்னா அவர் கொடுத்த ஸ்பீச்சை கேட்டு அவங்க ஒரு பெரிய சாக்லேட் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாராம் சாக்லேட் ஃபேக்ட்ரி ஓனர். அதுக்கப்புறம் ரிஷி வந்து எல்லா ஸ்கூலுக்குமே வந்துட்டு போவாராம், ஸ்பீச் கொடுப்பாராம். எல்லாருக்குமே எல்லா குழந்தைங்களுக்குமே ஃப்ரீ விசிட் கொடுப்பாராம் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை பார்க்க. ஸோ இதை பார்த்துட்டு அவங்க கிராண்ட்மாக்கு அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்களாம். ஃபஸ்ட்டு கூட ரிஷி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்றப்ப கிராணி வந்து பயந்தாங்களாம். ஆனால் ரிஷி இல்லை நம்மளால் பண்ண முடியும், கிராணியோட சாக்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அதை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பித்து இப்போ பெரிய சாக்லேட் ஃபேக்ட்ரியே ஓப்பன் பண்ணிட்டாங்களாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த சாக்லேட் கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எந்த டாப்பிக்கில் சாக்லேட்டு கதை, அதாவது இந்த சாக்லேட் கதை சொன்னால இதே மாதிரி எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து கதை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அந்த டாப்பிக்கில் பிரியா உங்களுக்கு கதை சொல்லுவேனா? சரிங்களா? அப்புறம் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பிரியா என்ன கதை போடுறனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா? ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த கதையை பார்க்க முடியுங்களாம். சரிங்களா? இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து பிரியா உங்ககிட்ட இருந்து பாய் சொல்கிறேன். பாய், குட் நைட்.